வெல்கம் டு ஏஞ்சல் சயின்ஸ் வேர்ல்டு. நம்ம வந்து நீட் சம்மந்தமாக ஒரே ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அது 11th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் பார்க்க போகிறோம். ஸோ ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் அண்ட் டிரைவ் த ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் த ஐயூபேக் நேம். ஸ்ட்ரக்சர் கொடுத்து நேம் எப்படி வைக்கிறது, நேம் கொடுத்து நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் எழுத போகிறது, இதை ரெண்டையும் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் தெரிஞ்சிருக்கணும், ரூட் வேர்ட் தெரிஞ்சிருக்கணும், ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, சர்ஃபிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் புக்கை வச்சு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ரூட் வேர்டு தெரிஞ்சிருக்கணும், சர்ஃபிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் மெயின். ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரூட் வேர்டுனா என்ன, ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, சர்ஃபிக்ஸ்னால் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் கொடுத்துடலாம். ஸோ ஐயூபேக் நாமன்க்ளேச்சருக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஐயூபேக் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்டு அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இதுதான் வந்து ஐயூபேக்கோடைய எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப் யார் அப்படின்னா ஒரு 30 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. நம்ம மெயினாக ஒரு 15ஆவது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்கீன். ஸோ அல்கீன்கிறத வந்து அதோடைய ஃபார்முலா வந்து CnH2n. ஹோமோசீரியஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, அல்கேன் படிச்சிருப்பீங்க, அல்கைன் படிச்சிருப்பீங்க. இதில் வந்து அல்கைன் வந்து ஃபங்க்ஷன் குரூப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் அல்கைல் ஹாலைடு. ஹாலஜன்ஸ் வந்து ஹாலஜன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் ஹாலஜன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்பு, ஈத்தர் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்பு. அதோடைய ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கட்டும் குரூப் அல்கைல் குரூப் இருக்கும், நடுவில் ஒரு ஓ. அதே மாதிரி ஆல்டிஹைடெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஹீட்டோன்னு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பு. கார்பாக்சிலிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்போம்னா கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அந்த சீரியஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து எஸ்டர் அப்படின்னா 2 அல்கைல் குரூப் இருக்கும், சென்டரில் COO டபுள் ஓ இருக்கும். ஆசிட் அன்ஹைட்ரைடுங்கிறது 2 அல்கைல் குரூப்பு, 2 கார்பனைல் குரூப்பு, சென்டரில் ஒரு ஓ இருக்கும், அது ஆசிட் அன்ஹைட்ரைடு. அதுக்கடுத்து அசைல் ஹாலைடு. ஸோ அசைல் ஹாலைடுங்கிறது ஒரு அல்கைல் அதாவது ஹாலஜன் குரூப்பு அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் சல்ஃபோனிக் ஆசிடு. அடுத்து நைட்ரோ அல்கேன் NO2, அமீனில் வந்து NH2. ஸோ இந்த அமீனில் வந்து NH4 அப்படிங்கிறது அமோனியா, NH3ங்கிறது அமோனியம், NH2ங்கிறது அமீன். அடுத்து NHங்கிறது இமிடோ, என்னங்கிறது இமிடோ. ஸோ இந்த 5 டிஃப்ரென்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அமோனியம், அமோனியா, அமீன், இமிடோ. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியணும். அதுக்கப்புறம் அமைடு. ஸோ ஒரு அமைடுங்கிறது வந்து ஒரு கார்பனைல் குரூப்பும் ஒரு NH2வும் இருக்கும். இந்த 15ம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து சயனைடு, அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சயனைடுங்கிறது வந்து CN. இதுவே வந்து N ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா ஐசோசயனைடு. அடுத்து சயனைட் அப்படிங்கிறது வந்து ஓவோட அட்டாச் ஆகி வந்திருக்கும். அடுத்து ஐசோசயனைட், தயோசயனைட்னா என்ன அப்படின்னா SCN. அடுத்து ஐசோசயனைட். ஸோ இந்த மாதிரி ஒரு 30 இருக்குது. இதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே நம்மளுக்கு போதுமானது. இருந்தாலும் நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தயோ ஆல்கஹால் ஆர் தயால். ஸோ அது வந்து SH, தயோ ஈத்தர். அடுத்து இமீன், NH ஆர் CH NH இமீன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நைட்ரோசோ காம்பவுண்டு NO அப்படிங்கிறது நைட்ரோசோ காம்பவுண்டு. ஹைட்ரஜன் NH2. ஸோ இந்த NH2 வந்து ஹைட்ரஜன் படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அல்கைல் குரூப்பு அட்டாச் ஆகிருக்கும். அதே மாதிரி ஹைட்ரோசோ காம்பவுண்டு, ஃபீனால், அடுத்து இமீன். ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப்.
அடுத்து பார்க்க போகிறது நம்மளுக்கு வந்து ரூட் வேர்டு. ஸோ ரூட் வேர்டு அப்படிங்கிறத வந்து சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். கார்பனோட 4 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கு பேர் வந்து மீத்தேன். ஏன் கார்பனோட 4 ஹைட்ரஜன் அப்படின்னா கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6, 1s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனா 1s2 2s2 2p2. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு இன்னர் எலக்ட்ரான்ஸை விட்டுறணும். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா 4. ஸோ கார்பனுடைய வேலன்சி வந்து 4. அப்போ கார்பனால் 4 பாண்டு வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அப்போ கார்பனோட சுற்றி 4 ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மீத்தேன். இப்போ ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன். உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் 100 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10 வந்து நல்லா ஞாபகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஃபஸ்ட்டு ஒரு கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் மெத்து. இதோட ஹைட்ரஜன் வந்துருச்சுன்னா H4 அப்படின்னு வந்துச்சுன்னா அது மீத்தேன். 2 கார்பன் வந்துச்சுன்னா எத்து, 3 கார்பன் ப்ரோப்பு, 4 கார்பன் பியூட்டு, 5 கார்பன் பென்ட்டு, 6 ஹெக்ஸு, 7 ஹெப்ட்டு, 8 ஆக்ட்டு, 9 வந்துச்சு நானோ, அடுத்து 10 டெக்கு. இது வந்து போதுமானது அவசியம். இதுக்கு பிறகு நீங்கள் 11 வந்துச்சுன்னா அன்டெக்கு, அடுத்து 12 வந்துச்சு அப்படின்னா 2 டெக்கு, ட்ரைடெக்கு, டெட்ராடெக்கு, பென்டாடெக்கு, ஹெக்ஸாடெக். அடுத்து 17 ஹெப்ட்டு, ஆக்ட்டு, நானு. அடுத்து வந்து 20க்கு வந்து ஐசோ. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 21லேருந்து உங்களுக்கு 20, 22, 30, 31, 32, 40, 50 கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரூட் வேர்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரைமரி சர்ஃபிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ப்ரைமரி சர்ஃபிக்ஸ் அப்படி ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸு அண்டு சர்ஃபிக்ஸு. இதில் ப்ரைமரி சர்ஃபிக்ஸ் இருக்குது, செகண்டரி சர்ஃபிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த இதை பாருங்கள். இதில் வந்து சர்ஃபிக்ஸ் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் வந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட். கார்பனுக்கும் இடையில ட்ரிபிளோ இருந்துச்சுன்னா அது வந்து அன்சேச்சுரேட்டட். ஸோ சிங்கிள் பாண்டு வந்தால் ஏன்னு முடியணும், டபுள் பாண்டுன்னு வந்தால் ஈன்னு முடியணும். அதே மாதிரி 2 டபுள் பாண்டு வந்துச்சுன்னா டையின், 3 டபுள் பாண்டு வந்துச்சுன்னா ட்ரையின், 3 அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் பாண்டு 1 வந்துச்சுன்னா ஐன். அதே இது 2 ட்ரிபிள் பாண்டு வந்துச்சுன்னா டைனைல். இது வந்து ப்ரைமரி சர்ஃபிக்ஸ். இதுவே செகண்டரி சர்ஃபிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆல்டிஹைடும் வருது, ஆல்கஹாலும் வருது. யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா ஆல்டிஹைடுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்போ ஆல்டிஹைடு வரும்போது ஏல்னு முடியணும். அப்போ ஆல்கஹால் என்னவா மாறிடும் அப்படின்னா செகண்டரி சர்ஃபிக்ஸாக மாறிடும். ஹைட்ராக்சில் அப்படின்னு கொடுக்கணும். 2 ஹைட்ராக்சில், 3 ஹைட்ராக்சில் அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ ஆல்கஹால் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓஎல்னு முடியணும். இதுவே வந்து ப்ரிஃபிக்ஸாக வந்துச்சுன்னா ஹைட்ராக்சி அப்படின்னு வரணும். அதே மாதிரி தயோ ஆல்கஹால் அப்படின்னா மெர்காப்டோன்னு வரணும். இதுவே முடியும் போது தயால் அப்படின்னு முடியணும். அதே இது ஆல்டிஹைடு நம்மளுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் முன்னால் வந்துச்சு அப்படின்னா ஃபார்மைல். இப்போ வந்து ஆல்டிஹைடும் ஆசிடும் வருது அப்படின்னா ஆசிடுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ ஆல்டிஹைடு என்னவா நம்ம எழுதணும், ஃபார்மைல் அப்படின்னு எழுதணும். இதுவே ஆல்டிஹைடு மெயின் குரூப்பாக வந்துச்சுன்னா ஏஎல்னு எழுதணும். அடுத்து ஹீட்டோனில் ப்ரிஃபிக்ஸாக வந்துச்சுன்னா ஆக்சோன்னு எழுதணும். இதுவே வந்து செகண்டரி சர்ஃபிக்ஸாக வந்துச்சுன்னா ஓன்னு முடியணும். அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் கார்பனைல் முடியணும். இதுவே வந்து மெயின் இது வந்துச்சுன்னா ஆயிக் ஆசிட். எஸ்டர் பாருங்கள், அல்கலைல் கார்பனைல். இந்த 1, 2, 3, 4, 5 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பேசிக். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து எஸ்டர் வந்து அல்காக்சி கார்பனைல் அண்டு 8. அடுத்து ஆசிட் குளோரைடு. இது வந்து ப்ரிஃபிக்ஸாக வந்துச்சுன்னா குளோரோ கார்பனைல். இது வந்து ஆக்சைல் குளோரைடு. அடுத்து ஆசிட் இமைடு, கார்பனோயில். அடுத்து அமைடு. அடுத்து அமினோ அமீன். அடுத்து நைட்ரில், நைட்ரில். ஸோ இப்போ வந்து சைனைடு வந்திருக்கு அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் வந்து சயனோ, செகண்டரி சர்ஃபிக்ஸ் வந்து நைட்ரில். அடுத்து சல்ஃபோனிக் ஆசிட் வந்து சல்ஃபோனிக் ஆசிட். அதாவது குரூப் இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து சல்ஃபோனிக் கொடுத்துட்டோம்னா சல்ஃபோனிக் ஆசிட் வரணும். இதுவே ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா 2 தயோ சல்ஃபோ, 2
குளோரோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். இது ஹாலஜன் குரூப்பையும் பார்த்துடலாம். ஹாலஜன் குரூப்பில் வந்து எப்போவுமே வந்து ஃப்ளூரின், குளோரின், புரோமின் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஓன் தான் முடியணும். இது வந்து சப்ஸ்டியூட் குரூப்பு. ப்ரிஃபிக்ஸு இப்போ வந்து நம்ம பார்த்தது சர்ஃபிக்ஸு. அதில் ப்ரிஃபிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோம், அடுத்து ரூட் வேர்டு பார்த்தோம், அடுத்து சர்ஃபிக்ஸ் பார்த்தோம். சர்ஃபிக்ஸில் ப்ரைமரி, செகண்டரி. ப்ரைமரிங்கிறது சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு பார்த்தோம். அடுத்து வந்து இதில் வந்து யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இப்போ வந்து பார்க்க போகிறது ப்ரிஃபிக்ஸ். அதில் ஃப்ளூரின் வந்தால் என்ன சொல்லணும் அப்படின்னா ஃப்ளூரோ, குளோரின் வந்தால் குளோரோ, புரோமின் வந்தால் புரோமோ, அயோடின் வந்தால் அயோடோ. அடுத்து நைட்ரஸ் ஆக்சைடு வந்தால் நைட்ரோ, அடுத்து நைட்ரஸோ, டயஸோ, அல்காக்சி. இது பாருங்கள், இது வந்து மீத்தேனில் ஒரு ஓ வந்துச்சு அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிருக்கு, மீத்தாக்சி. அதே மாதிரி ஈத்தாக்சி. அதே மாதிரி CH4 அப்படின்னா மீத்தேன் சொல்கிறோம். அதில் ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா CH3 அப்படின்னா மெத்தில். அதே மாதிரி எத்தில், ப்ரொப்பைல். அதே மாதிரி இதுக்கு ப்ரொப்பேன் 2 ஐசோப்ரொப்பைல். அதே மாதிரி பியூட்டைல். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ரூட் வேர்டு தெரிஞ்சிருக்கணும், அடுத்து சர்ஃபிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, இதில் சர்ஃபிக்ஸில் ப்ரைமரி, செகண்டரி. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரூல்ஸை பார்த்துட்டு அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஒரு 5 எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் கார்பன் செயின் கண்டுபிடிக்கணும். லாங்கஸ்ட் கார்பன் செயின். அடுத்து நம்பரிங் கொடுக்குறோம், நம்பரிங் ஆஃப் த லாங்கஸ்ட் செயின். அடுத்து சப்ஸ்டியூட்டுக்கு நம்ம லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அதில் ப்ரிஃபிக்ஸா ஆர் சர்ஃபிக்ஸான்றதை கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் அரேஞ்ச் த சப்ஸ்டியூட் இந்த அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணு. இப்போ நம்மளுக்கு ஃப்ளூரின் வருது, குளோரின் வருது. அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி யார் ஃபஸ்ட்டு ABC தான். அப்போ குளோரோக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அடுத்து தான் ஃப்ளூரோக்கு கொடுக்கணும். இப்போ குளோரோ வருது, புரோமோவும் வருது. அப்போ புரோமோக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அடுத்து குளோரோக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ரைட் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இன் த கரெக்ட் ஆர்டர். ஸோ கரெக்ட் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கணும். ப்ரிஃபிக்ஸுங்கிறது யார் அப்படின்னா 1 குளோரோ, 2 குளோரோ, அந்த மாதிரி 2 மெத்தில், 2 ப்ரொப்பைல், அந்தது ப்ரிஃபிக்ஸு. ரூட் வேர்டு ஹவு மெனி கார்பன்ஸ் கம்மிங், 5 கார்பன்ஸ்னால் 5 பென்டேன். அடுத்து ப்ரைமரினா சிங்கிள் பாண்டு வந்துச்சு அப்படின்னா அது ஏன்னு முடியணும். இதுவே டபுள் பாண்டுன்னு வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஈன், அதாவது டையின், லைன் அப்படிங்கிறத முடியணும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேங்க்யூ.